அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த நிலையில் 18 வேகன்கள் தீக்கிரையாகின. விரைவு மற்றும் மின்சார ரயில்களின் சேவை நேற்று பாதிப்படைந்துள்ளது. விபத்து குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்க விசாரணை குழுவை அமைத்து தெற்கு ரயில்வே உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்டு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த நிலையில் 18 வேகன்கள் தீக்கிரையாகின. விரைவு மற்றும் மின்சார ரயில்களின் சேவை நேற்று பாதிப்படைந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சென்னை மணலி ஐஓசியில் இருந்து 52 டேங்குகளில் கச்சா எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் நேற்றைய தினம் அதிகாலை 5:20 மணிக்கு அரக்கோணம் மார்க்கமாக மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் மேம்பாலத்தை கடந்த போது திடீரென சரக்கு ரயில் தடம் புரண்டது. இதனால் டேங்கரில் ஏற்பட்ட உராய்வால் தீப்பிடித்தது. இந்த நிலையில் ஒவ்வொரு டேங்கிலும் 70,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட என்பதால் தீ மலமளவென 16 டேங்கர்களில் பரவியது. இந்த தீயானது கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதியில் முழுவதும் கரும்புகையை சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த டேங்கர்கள் தண்டவாளத்தில் சிதறி எரிந்து வந்ததால் சென்னையில் இருந்து அரக்கோணம் மார்க்கத்திலும் அதே போல அரக்கோணத்திலும் சென்னை மார்க்கத்திலும் செல்லக்கூடிய புறநகர் ரயில்கள் நிறுத்தப்பட்டது. அதே போல சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவை, சேலம், திருப்பதி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இன்டர்சிட்டி, வந்தே பாரத், சப்தகிரி உள்ளிட்ட அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ரயில் பணிகள் சிரமத்திற்கு ஆளாகினார். இந்த நிலையில் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் திருவள்ளூரில் இருந்து ஆவடி, திருவள்ளாங்காடு, கடம்பத்தூர், திருத்தணி, அரக்கோணம் ஆகிய பகுதிகளிற்கு 30க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் விபத்து ஏற்பட்ட இருளர் காலனியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை அடுத்து திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட டிஎன்பி வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டு அடுத்தடுத்த டேங்கர்களுக்கு தீ பரவாமல் இருக்க 52 டேங்குகளில் இருந்து 36 டேங்கர்களை உடனடியாக அகற்றி கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆவடி, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 60க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலாக டிஎன்பி வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து ரயில்வே ஊழியர்கள் மின் கம்பங்கள் மற்றும் ரயில் தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று இரவு 2 தண்டவாளங்களை சரி செய்யப்பட்டு புறநகர் ரயில்களும் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எக்ஸ்பிரஸ் ரயில்களும் புறநகர ரயில்களும் ஒரே தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் 2 வழித்தடங்களில் மின் கம்பங்கள், தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று மதியத்திற்குள் முழுமையாக தண்டவாளங்கள் சீரமைக்கப்பட்டு 4 வழித்தடங்களிலும் ரயில் இயக்கப்படும் என ரயில்வே துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் விபத்து குறித்து ரயில்வே ஏடிஜிபி தலைமையிலான 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.